உனக்காய் வேண்டிக் கொள்ளுகிறேன். சகல பரிபூர்ணம். அங்கு பார்த்தோம் பூர்ணப்பட்டிருக்கணும். இங்கே தேவனுடைய சகல பரிபூர்ணம். அங்கு வார்த்தையை கைப்பிடிக்கிற பொழுது மெய்யாகவே நீ அவருடைய அன்பிலே நீ பூரணமாக்கப்பட்டிருக்கிறாய். இங்கே அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படும் தமது மகிமின் ஐசத்தின்படிக்க உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இது வரைக்கும் வேணாம். அடுத்த வசனம் எல்லாருக்கும் பிடிக்கும். நாம் வேண்டிக் கொள்வது நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இந்த 20வது வசனத்தில் கூட என்ன சொல்லுவாங்கனாக்கா, வேண்டுவதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர். நான் 1 பெட்ரூம் கேட்டேன், 2 பெட்ரூம் கொடுத்தார். நான் ஃப்ளாட்டு கேட்டேன், கர்த்தர் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கொடுத்தார். நான் 2 வீலர் வாங்கலான்னு கார் கிடச்சிது. நான் சின்ன கார் வாங்கலான்னு போனேன், 7 சீட்டர் கிடச்சிது. இப்படியே போய் வாழ்க்கையை முடிச்சுட்டு போயினே இருப்பாங்க இஎம்ஐயில். முதல் வசனம் 19வது வசனம் அது இருந்துச்சுன்னா அதோட கனெக்டிவிட்டி தான் இந்த 20வது வசனம். ஆமாம், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு நமக்குள்ளே என்ன வல்லமை கிரியை செய்யுதுன்றதை பார்க்கணும். என்ன வல்லமை கிரியை செய்யுது, என்ன ஆவினால் நடத்தப்படுகிறீங்க. அதுக்கு தான் சொன்னேன் இல்லையா, போனோமா வந்தோமான்னு இருக்கிற சபையை பார்த்து போகணும். இது உள்ளெல்லாம் போனோன்னா நம்ம உண்டிலன்னு பண்ணிருவாங்க. நிறைய விஷயம் அவங்க கற்றுக்கொள்கிறது அது விசனமாக இருக்குது. இதெல்லாம் ஆத்துமா சம்மந்தப்பட்ட காரியம். ஆழம் ஒரே ஆழத்திலே இப்படி எல்லாருக்கும் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் பிரசங்கம். 2 வீலரில் போகிறோம், 4 வீலரில் போகிறோம், 4 வீலரில் போகிறோம், காரில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், ஏசு தரார் அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் வேறு. இது நீ இழக்க ரெடியா? எது உனக்கு பிரதானமாக இருக்குது அது சிலுவையில் வைக்க, அது பலிபீடத்தில் வைக்கணும். இப்படி தான் தேவ அன்பை நிரூபிக்கிறதுக்கு பல தருணங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். இப்போ பாருங்க, அநேகருடைய கடன்கள், எழுத்தின்படியே சொல்கிறேன், கடன்கள் கர்த்தர் அழித்து போடுக நான் பார்க்கிறேன். பொருளாதார நெருக்கங்கள் உடைக்கப்படுக நான் பார்க்கிறேன். இதிலெல்லாம் இருந்து உங்களை விடுவித்து கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த வசனத்துக்குள்ளே உன்னை விடுத்து கர்த்தர் சும்மா விட மாட்டார். போய் இஷ்டப்படி ஜீவியம் பண்ணுன்னு. அந்த யோவான் 5 கூட எதுக்கு அந்த பிரச்சனைனா, இதோ அதிக கேடுன்று வராதபடி நீ பாவம் செய்யாதே. யாரு 38 ஆண்டு காலமாக திமிர்வாதத்தில் இந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் ஆலயத்திலே பார்த்தோன்னே மெச்சு கொள்ளவில்லை. அவனை பார்த்தோன்னே கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். ஆலயத்துக்கு வரவங்ககிட்டலாம் இப்படி தான் ஆண்டவர் பேசுகிறாரு. இதோ அதிக கேடொன்று வராதபடி நீ பாவம் செய்யாதே, வாங்க ப்ளீஸ் டேக் யூர் சீட், வந்து ரொம்ப சந்தோஷம், சாயங்காலம் சர்வீஸுக்கு வந்துடுங்க அப்படிலாம் சொல்லல. இப்படி பேசுனா என்ன வருது? ஆனால் அப்படித்தான் பேசணும் என்பது கிறிஸ்து கற்றுக் கொடுத்துட்டு போனது.